டெய்லி ஹாரோஸ்கோப் இந்த சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போற தலைப்பு கடகம். கடகராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். கடகராசிக்கு வந்து பாருங்க, அஷ்டம சனி போயிட்டு இருக்கு. உங்களுக்கு ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி கும்ப ராசியில சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. 2023லயே உங்களுக்கு அஷ்டம சனி ஆரம்பம் ஆயிடுச்சு. 2023 ஜனவரியிலிருந்தே உங்களுக்கு அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு. ஏன்னா 2023 தான் சனி பயிற்சி நடந்தது. பொதுவா சனி வந்து பாருங்க, துன்பத்தை தரக்கூடிய கிரகம். ஒரு கசப்பான ஒரு வாழ்க்கையை கொடுப்பாரு. வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான பாடங்களை கத்துக் கொடுப்பாரு. இதுதான் சனி. ஏன்னா கர்மக்காரர்கள் சனி. அவர் நல்லவர் கூட சேர்ந்தா நல்லவர் சனி, கெட்டவர் கூட சேர்ந்தா கெட்டவர் தான். இப்ப ராகுடையோ செவ்வாயோடய சனி சேர்ந்துட்டாருன்னா சனி நிறைய கெடுபலன்கள் கொடுப்பாரு. இது குருவோடையோ சுக்கிரனோடய வளர்பிறை சந்திரனோடய இந்த மாதிரி சுபகிரகங்களோட சேர்ந்தாங்கன்னா சனி நல்லவரா மாறுவார். இப்ப வந்து உங்களுக்கு 8ஆம் இடத்துல சனி இருக்காருங்க. அஷ்டம சனியால பாதிக்கப்பட்டிருக்கீங்க. சனினால ஏகப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு கடந்த ஒரு வருஷத்துக்கு மேலேயாவே, ஒரு வருஷத்துக்கு மேலே அதிகமா உங்களுக்கு பாதிப்பு நடந்துட்டு இருக்கு உங்க வாழ்க்கையில. நிறைய பிரச்சனைகளை பாக்குறீங்க. கடகராசி நேயர்கள் வந்து பாருங்க, தாய்மை உள்ளம் கொண்டவங்களா இருப்பீங்க. இறக்க குணம் உங்ககிட்ட அதிகமா இருக்கும். அன்பு பாசம் எல்லாம் அதிகம். ஒருத்தர் மேல உயிர் வச்சுட்டீங்கன்னா அவங்களுக்காக நீங்க என்ன வேணா செய்வீங்க. ஆனா இந்த காலகட்டங்கள்லாம் பாருங்க, நிறைய நம்பிக்கை தருவாங்க. நீங்க யாரை முழுசா நீங்க நம்புனீங்களோ அவங்கதான் உங்களை ஏமாத்துவாங்க, முதுகுல குத்துவாங்க. நல்லது பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. உதவின்னு கேட்டு போங்க, கண்டிப்பா உதவி கிடைக்காது. உங்களை ஏமாத்துவாங்க நிறைய பேர். சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நீங்க அடுத்தவங்களை வளர்த்தி விட்டுருப்பீங்க, அடுத்தவங்க முன்னேறதுக்கு நீங்க காரணமா இருந்தாலுமே இந்த காலகட்டங்கள்ல இந்த கெட்ட நேரம் நடக்கும்போது உங்களுக்கு யாருமே உதவி பண்ண மாட்டாங்க. பண உதவி, பொருள் உதவி, எந்த ஒரு உதவியா இருந்தாலும் கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. பணம் கேட்டீங்கனாலே அவங்க உங்களை விட்டு விலகி போறதுதான் பார்ப்பாங்க. இதுதான் தற்போதைய நிலை. அதாவது உங்களோட வாழ்க்கை இப்படிதான் போயிட்டு இருக்கு. கடகராசி நேயர்கள், பூச நட்சத்திரக்காரங்களும், புனர்பூச நட்சத்திரக்காரங்களும், ஆயில்ய நட்சத்திரக்காரங்களும், இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் கடுமையான பாதிப்பில் இருக்கீங்க. இப்போ இந்த 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்குன்னு ஒரு சில பேர் கேட்கறாங்க. உங்களுக்கு இப்போ நடுவில் உங்களுக்கு குரு பயிற்சி வரும். அதாவது மே மாதம் 1ஆம் தேதி குரு பயிற்சி வரும். இந்த குரு வந்து உங்களுக்கு ஆறுதலா இருக்கும். சரிங்களா? குரு பயிற்சி நடக்கிறதுனால ஒரு சில நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு. ஏன்னா 11ஆம் இடத்துல குரு வர்றாரு. 11ஆம் இடத்துக்கு குரு வர்றாரு. உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல யார் இருக்கா? கேது பகவான் இருக்காங்க. 9ஆம் இடத்துல ராகு மீன ராசியில் இருக்காங்க. அந்த கேது ஒரு நல்ல ஒரு அமைப்புல இருக்காரு. குரு நல்ல ஒரு அமைப்புக்கு வரப்போறாரு. சரிங்களா? நல்ல ஒரு இடத்துக்கு வர்றாரு குரு. லாபஸ்தானத்துக்கு குரு வர்றாரு. இத்தனை நிறைய முயற்சி பண்ணியிருப்பீங்க, தோத்து போயிருந்திருப்பீங்க. இந்த மே மாதத்துல இருந்து ஓரளவுக்கு நல்லது பார்ப்பீங்க. ஓரளவுக்கு சில நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கதான் போகுது. நீங்க பார்க்கதான் போறீங்க. ஏன்னா 8ல சனி இருந்து அசிங்கம், அவமானம், வம்பு வழக்கு பிரச்சனை, யாரும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிருக்க மாட்டாங்க, உதவி செஞ்சிருக்க மாட்டாங்க, முதுகுல குத்தி இருப்பாங்க. நம்பிக்கை துரோகம் தான் அதிகம் உங்களுக்கு. யாரும் உங்களை இந்த காலகட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்காதுங்க. உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க, எடுத்தெறிஞ்சு பேசுவாங்க. உங்களை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. நீங்க எவ்வளவுதான் நல்லது பண்ணாலும், எவ்வளவுதான் நீங்க நல்லதா பேசினாலும் உங்களை மதிக்காதவங்க தான் அதிகம். உங்களை மதிக்கவே மாட்டாங்க இந்த காலகட்டங்கள்ல. பணப்பிரச்சனையும் அதிகமா போயிட்டு இருக்கு உங்களுக்கு. மன உளைச்சலும் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வேலையில பிரச்சனை. சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு பிரச்சனை, வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களுக்கு வேலையில பிரச்சனை, எல்லாம் உங்களுக்கு பிரச்சனை மேல பிரச்சனையா தான் போயிட்டு இருக்கு. இந்த வருடம் இந்த 2024ஆம் ஆண்டு ஆயில்ய நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா பூச நட்சத்திரத்துக்கு சனி டிராவல் பண்ணிட்டு வந்துட்டாரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புனர்பூச நட்சத்திரக்கும் சனி அவரோட, அதாவது வந்து பாத்தீங்கன்னா புனர்பூசம், பூசம், ஆயில்யம், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்காக சனி பலன்கள் கொடுப்பாரு, பலன்கள் வாங்கி கொடுப்பாரு. நல்ல பலனா இருந்தாலும் சரி, கெட்ட பலனா இருந்தாலும் சரி. ஏன்னா கர்மக்காரகன் சனி. அதுக்குதான் முன்னாடி சொன்னேன், பாடங்களை கத்துக் கொடுப்பாரு சனி. ஜாதகத்துல சனி நல்ல கிரகங்களோட சேர்ந்துருந்துச்சுன்னா கெடுதல்கள், கெட்ட விஷயங்கள் கொஞ்சம் கம்மியாகும். சில நல்லது நடக்கும். அதனாலதான் முன்னாடி சொன்னேன், நல்ல பலன்கள், கெட்ட பலன்கள் ரெண்டுமே நடக்கும் அஷ்டம சனியில. சின்ன சின்னதா நல்ல விஷயங்களும் நடக்கும், அதே மாதிரி கெட்ட விஷயங்களும் நடக்கும். அஷ்டம சனினாலே என்னங்க? தடை கொடுப்பாரு சனி, தடங்களை கொடுப்பாரு. நீங்க நினைக்கிறீங்க அங்க நடக்கிறது வேற மாதிரி இருக்கும். நல்ல வேலைக்கு போய் முன்னேறிலான்னு நினைப்பீங்க, ஆனா நடக்காது. வேலையில பிரச்சனையா இருக்கும், முட்டுக்கட்டையா இருக்கும். சொந்த தொழில் முயற்சி பண்ணிட்டு முன்னேறிலாம் நம்ம முதலீடு போட்டு ஜெயிச்சிடலாம்னு நினைப்பீங்க, பணத்தை போடுவீங்க, ஏமாந்து போவீங்க. ஏதோ ஒரு தடங்கள், திருமண தடங்கள் வரும், புத்திர பாக்கிய தடங்கள் வரும். ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு விஷயத்துக்காக போறீங்க, நல்ல விஷயத்துக்காக போறீங்க, அதுல பிரச்சனை வரும், தடங்கள் வரும்.
எல்லாத்தையும் இந்த 8ஆம் இடத்துல இருக்க சனி செஞ்சு கண்டிப்பா சனி வந்து இந்த பலன்களை தான் செய்வார். நிறைய பிரச்சனை கொடுப்பாரு சனி. சரிங்களா? அதனால கவனமா இருங்க. அஷ்டம சனினால பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கீங்க, அவதிப்பட்டு இருக்கீங்க, அவஸ்தைப்பட்டு இருக்கீங்க. கடகராசி நேயர்கள் புதுசா தொழில் ஆரம்பிக்கிறவங்க கவனமா இருக்கணும். வேலையை வந்து இருக்கிற வேலையை விட்டுட்டு புதுசா வேலைக்கெல்லாம் ட்ரை பண்ணீங்கன்னா இருக்கிற வேலையை விட நீங்க போற இடம் ரொம்ப கொடுமையா இருக்கும். சரிங்களா? அதனால நீங்க அவசர முடிவு எடுக்கக்கூடாது. முக்கியமான விஷயங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் நீங்க முடிவு எடுக்காம இருக்கிறது, முக்கியமான விஷயங்களுக்கு அவசர முடிவு எடுக்காம இருக்கிறது நல்லது. யோசிச்சு முடிவெடுங்க. ஒரு சில பேர் படன்னு பண்ணிடுவாங்க. அப்படி அப்புறம் வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் யோசிப்பாங்க, நம்ம தப்பா பண்ணிட்டோமோ, அவசரப்பட்டுட்டோமோ, யோசிச்சிருக்கலாமோ, இந்த மாதிரிலாம் தோணும். ஏன்னா 2023 இருந்து கஷ்டப்பட்டு இருக்கீங்களா? ஜனவரியில இருந்தே உங்களுக்கு பிரச்சனை. கடந்த ஒரு 2023 இருந்து ஒரு வருஷத்துக்கு மேலே கஷ்டம். ஆனா இந்த வருடம் ஓரளவு கொஞ்சம் நல்லா இருக்கும். சரிங்களா? அந்த குரு பயிற்சி ஆனதுல இருந்து நடந்ததுக்கு அப்புறம் அந்த மே மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் நல்ல விஷயங்கள், சில மாற்றங்கள் நடக்கும். ஆனா வந்து இந்த வருடம் கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். சரிங்களா? ஆனா பெரிய மாற்றங்கள் இருக்காது, சின்ன மாற்றங்கள் இருக்கும். ஏன்னா அஷ்டமத்துல சனி இருந்தா கண்டிப்பா பிரச்சனை கொடுப்பார், துன்பங்களையும் கொடுப்பார். சரிங்களா? அதனால கவனமா இருக்கணும். புதிய விஷயங்கள், புதிய காரியங்கள் ஈடுபடுறவங்க கவனமா இருங்க. அவசர முடிவுகள் எடுக்காம இருக்கிறது ரொம்ப 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 நல்லது. சரிங்களா? உங்க ஜாதகத்துல நல்ல தசாபுத்தி நடக்கணுங்க. நல்ல யோகமான தசாபுத்தி எல்லாம் நடந்துச்சுன்னா நீங்க வந்து ஓரளவுக்கு தப்பிக்கலாம். சரிங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எஸ்கேப் ஆகுவீங்க, நீங்க தப்பிச்சுக்குவீங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அஷ்டம சனி வந்து 8ஆம் இடத்துல இருக்க சனி வந்து பாத்தீங்கன்னா குடும்ப பிரச்சனை கொடுக்கும், பண பிரச்சனை கொடுக்கும், பொருளாதார சிக்கலை கொடுக்கும், அசிங்க அவமானத்தை கொடுக்கும், கண்டங்களை கொடுக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உடல் உபாதைகள் நிறைய கடகராசிக்காரங்களுக்கு பாருங்க, உடம்பு சரியில்லாம இருக்கீங்க, பண பிரச்சனையில் இருக்கீங்க, சுத்தமாவே பணம் இல்லை. நிறைய பேர்த்தோட ஜாதகம் பார்த்தாலே தெரியுது. நெகட்டிவான தசாபுத்தி நடந்துட்டு இருக்கவங்களுக்கு அஷ்டம சனி நடந்துச்சுன்னா நிலைமை படுமோசமா இருக்கும். பொதுவாகவே 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தசாபுத்தி நடக்கும்போது அஷ்டம சனி, 7.5 சனி, ஜென்ம சனி இதெல்லாம் வந்துச்சுனாங்க பிரச்சனை உச்சகட்டமா இருக்கும். நிறைய பிரச்சனைகள் வரும். ஏன்னா பிரச்சனையில தான் இருக்கீங்க. பூசம், புனர்பூசம், ஆயில்ய நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் கடுமையான தாக்கத்துல, கடுமையான பாதிப்புல, நெகட்டிவ் வைப்ரேஷன்ல இருக்கீங்க. உங்க ஜாதகத்தை செக் பண்ணுங்க, என்ன தசாபுத்தி போயிட்டு இருக்கு, உங்க வாழ்க்கை எப்ப மாறும்னு பாருங்க. அது ரொம்ப முக்கியம். ஆனா இந்த வருடம் மே மாதத்துக்கு அப்புறம் ஓரளவுக்கு சின்ன நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆனா கவனமா இருக்கணும். எந்த ஒரு விஷயத்திலும் கவனமா இருங்க. யாரையும் நம்பாம இருங்க. பண விஷயத்துல எச்சரிக்கையா இருங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? இதை ஃபாலோ பண்ணுங்க. ஈஸியா நீங்க அஷ்டம சனியை பிரச்சனை வந்தாலுமே உங்களால ஈஸியா கடந்து வெளியே வர முடியும். உங்க தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்க பிறப்பு ஜாதகம், பர்சனல் ஹாரோஸ்கோப் பார்த்து நம்ம டீப்பா தெளிவா நம்ம துல்லியமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இனிமேல் உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும், எப்ப நல்லது நடக்கும், எப்ப உங்க லைஃப் மாறும், எந்தெந்த காலகட்டங்கள் என்னென்ன விஷயங்கள் நடக்கும், எல்லாமே தனிப்பட்ட ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசாபுத்தி பதில் சொல்லும். சரிங்களா? தசாபுத்தி தான் ஒரு மனுஷனோட வாழ்க்கையை தீர்மானிக்கும். அதுபடிதான் அவங்களோட லைஃப் போகும். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.